இந்த படத்தின் முழு கதை கற்பனையானது, உண்மை சம்பவத்தை மையப்படுத்தின கதை அல்ல. என்னையா பண்ற? சரி விடு, லொகேஷன் அனுப்புறாங்க, விடு, நாளை போய் அடி. ஓகே சார், நான் பண்ணிடுறேன் சார். ஓகே சார். வீரையன் ஒரு இன்ஸ்பெக்டர், இவனை கைதி அடிக்கிறதுக்கு வச்சுப்பாங்க. இவன் அடிச்ச ஒவ்வொரு கைதியும் உயிரோட வீட்டுக்கு போனதான் தகவலே இல்லை. சேல்ஸ் டாக்ஸிங் கேஸ்ல ஒருத்தன் வச்சிருக்கான், வந்து அடிச்சிட்டு போ. ஓகே சார். ஆமா, என்ன பண்ற? இடியட், அடிக்க சொன்னா யாரு கேட்டா அடிச்ச? சாரி சார். லொகேஷன் அனுப்புறேன், வந்து அடி. ஓகே சார், பண்ணிடுறேன் சார். உன் பேர் என்ன? வெங்கட். வயசு? 15. 2 வருஷமா ஜெயிலில் இருக்கல, உன்னை வார மாதிரிறாங்க. வாரன் இவரை கூப்பிட்டு போங்க. யாரா அவன்? எதுக்கு ஜெயிலுக்கு போறான்? இப்படி தானே இருக்கு. சொல்றேன், எல்லார் லைஃப்மே அன்பிரடிக்டபிள் தான். என் லைஃப்பும் அப்படி தான். நானும் ஹாப்பியாக ஜாலியாக என் லைஃப்பை வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன், என் வேலையை பார்த்துக்கிட்டு. அந்த ஒரு ஆளை பார்க்குற வரைக்கும் நான் ஏன் ஜெயிலுக்கு போனேன்னு பாருங்க. சதம் இல்லாத ஒரு காலை, நிசப்தம் பாடும் ஒரு ராகம், தேடி வந்தாமை தீது, நெஞ்சில் வழியும் தென் துளிது, யாருமில்லா ஒரு உலகம், அதில் எனக்கு மட்டும் மௌனம். தனிமை என்பது வரம் இல்லை, சுதந்திரம் தரும் வரம் அல்லவா. ஜன்னல் ஓரத்துதென்றல் மெல்லா பேசும் ஏகாந்தம், மூச்சு பேச்சில் நிம்மதி, முழுகும் நிறந்த அமைத்து, கவலை இல்லா ஒரு பயணம், இது எனக்கு கிடைத்த தாவம். கதியார முள்ளின் ஓசை கூட
சொல்லுங்கம்மா. சாப்பிட்டியாயா? சாப்பிட்டம்மா. எப்பயா வீட்டுக்கு வருவ? என் வேலை இருக்கேன், அதான் கொஞ்சம். சீக்கிரம் வாயா. என்னை நானே அறியும் நேரம் எங்கும் இறைத்த மித்த மௌனம் கடந்து போகும் மேகம் போல கவலை இல்லத வாழ்க்கை தனிமை தேங்க்யூ வெரி மச் சார். உங்களால தான் எனக்கு டிப்ரெஷனே போச்சு. நீங்கள் கடவுள் மாதிரி எனக்கு காப்பாற்றுங்க சார். ஐயோ சார், நான் ஒரு சைக்காட்டிஸ்ட். நான் என் கடமையை தான் பண்ணேன். என் நம்பி வர பேஷண்ட்ஸை குணப்படுத்திட்டு தான் ஏன் வேலை. அதை நான் பக்காவாக பண்ணிட்டேன். நீ நல்லபடியாக போனால் எனக்கு சந்தோஷம். சரி சார், நான் வரேங்க சார். ஜன்னல் ஓரத்தினின்றல் மெல்ல பேசும் ஏகாந்தம் மூச்சு பேச்சில் நிம்மதி மாறும் நிறைந்த அமைத்து கவலை இல்லா ஒரு பயணம் இது எனக்கு கிடைத்த தாவம் கடியரமுள்ளின் ஓசை கூட இங்கே இசையாக மாறுதே. அறிவில்ல, இப்படி தான் இடிப்பியா நீ? நான் யார் தெரியுமா? போலீஸ்காரன் தான். ஹே, நீ போலீஸ்காரன் எவனா ஏன் வண்டி கிடைச்ச இடிச்ச தொலைச்சிருவேன். சார் குட் மார்னிங் சார். என்ன வணக்கம்? போடா கத்திராய் வா கருமோ சை. என்ன கஷ்டம்? ஏய், விஷயம் தெரியுமா? நம்ம அர்ஜுனை பெட்டி கேஸில் உள்ளே போட்டாங்க. பெட்டி கேஸ்? பெட்டி ராஜா, அவனை அரெஸ்ட் பண்ணு. ஐயோ சார், ரோட்ல போறான், அவன் எதுக்கு சார்? ஐ சே யூ டு. நீ இங்கிலீஷா பேச வேண்டாம், வந்துட்டான். தம்பி வாப்பா, சார் கூப்பிடுறாரு. சார் என்னைய கூட்டு போறீங்க? தம்பி நான் போலீஸு, சாரும் போலீஸு, அப்புறம் பேச்சுனாலும் மீற முடியாது. வா பாப்பான்றேன், வா வேறு ஏறு, வண்டியில் ஏறு ஏறு. சார் ஏற்றிட்டு சார். ஓகே சார். என்ன எதுக்கு சார் அரெஸ்ட் பண்ணீங்க? ஏன்டா என்னைய அழைச்சிட்டு போயிடுவியா? எப்படி உன்னை உள்ள வச்ச மாடல? அதான்டா ஈகோ. நீங்கள் என் வண்டி அடிச்சிங்க, நான் உங்களை அடித்தேன். மிச்சப்படி உங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. என்னை மன்னிச்சு விட்டுருங்க சார் ப்ளீஸ். இந்த இன்ஸ்பெக்டர் சௌத்ரி ஒன்று வெளியே விடுறோம்னு நினச்சிடாத. ஏன்னா ஒரு பெரிய ரவுடியை நீ கொண்டுட்டேன்னு சொல்லிட்டு தான் உன் மேலே பெட்டி கேஸை போட்டிருக்கேன். அதனால கடவுளே நினச்சா வெளியே கொண்டு வர முடியாது. சரி, கோர்ட் எப்படி பார்த்தாலும் உனக்கு தூக்கு தண்டனை கொடுத்துருவாங்க. நான் அங்கே வெயிட் பண்ணுறேன். பாய். சார், எங்கள் அப்பாவை அடிச்சே கொண்டுருக்கீங்க ஏன் சார்? ஐயோ தம்பி, நான் ஒன்று அங்கே அப்பனா கொல்லப்பா. சார் தான் லைட்டாக தட்டினாரு, அதுக்கே அவங்க அப்பா செத்துட்டாப்ல. சரி, எங்கள் அப்பா மேலே எந்த புல்லு சார்? எல்லாம் ஒரு தம்பி தான் சார். அவர் சொத்த வாங்கினது மாதிரி போய் கேஸ் போட்டுருக்காரு சார். சரி, உன் சித்தப்பனை அரெஸ்ட் பண்ணோம்னா 10,000 ரூபா துப்தத்து வை. காசா? காசு இல்லை சார். அது திட்டி இல்லையா? நீ எல்லாம் உயிரோட இருக்கு. எங்கள் அப்பா எங்கே போனோம் அங்கேயே நீ போ. சரி, உன் சித்தப்பனை அரெஸ்ட் பண்ணோம்னா 10,000 ரூபா துப்தத்து வை. நீ எல்லாம் உயிரோட இருக்கு. எங்கள் அப்பா எங்கே போனோம் அங்கேயே நீ போ. காசி தான் நாய் மாதிரி நடத்துறானுங்க. கைதி என்ன 205. நான் தான். நீதானா? சரி, பார்த்து காக்கோச கழுவு.
എന്നല്ലൊരത്തിലെ ഉലകം ഒട്ടും മുടിയുത്തേ சத்தமே இல்ல இரவினிலே மனசு தானே பேசுத்தே துரது நிலாவை பார்க்கும் போது தொலைந்த காலம் திரும்புத்தே இந்த இரும்பு கம்பி இடையிலேயும் தானே கரையுதே அம்மா சமைச்ச சொருதான் இப்போ அமிர்தமாக தெரியுத்தே ஏதா புல்ல சிரிப்புதானே புத்திக்குள்ள நிக்குத்தே தலைக்கு மேல கூரை இருந்தும் தரவுயில் தானே உறங்குறேன் யாரும் இல்ல தூரத்தில் நான் என்னையே நானே கேட்டுக்குறேன். ஏய் என்ன தூங்குற? ஸ்டார் உனக்கு தூங்க விடக்கூடாது சொல்லியிருக்காரு. ஏஞ்சு வா. இனிமே தூங்குன செருப்பு தடிப்ப நாயே. வரேன் சார். அடா பாவிகளா, என் பையனை கொண்டுட்டீங்களடா. செத்துட்டேன்னு சொல்லிட்டீங்க, பையனை கொண்டுட்டீங்களடா. அவனா தீ குளித்து சாவலடா. நீங்க நான் அவனை கொன்னீங்க. உன் பையன் செத்துக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும்? வா அந்த பக்கம் வந்துட்டான். எத்தனை பேர் பெட்டி கேஸில் போட்டிருப்பீங்க? பையன் பையன் இதாப்பா. ஹலோமா. தம்பி நீ வேறையா இருக்கான அந்த போலீஸ்கார தம்பி சொன்னா போலப்பா, நீ மெதுவாவே வாப்பா, நான் உனக்கு ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். கவிதையெல்லாம் அனுப்புறேன் பன்னீர் செங்கும் நேரத்தில் கண்ணை நானே துடைக்குறேன். பாவம் எதுவும் பண்ணவில்லை, காலம் தந்தா கோலம் இது. மீண்டும் நானும் வருவேன், வாய பார்க்கும் வீடு இது. இதை பாரு, வீரையனை நான் தான் கொன்னேன். ஆனா வெங்கத்தான் கொண்டான்னு ஊர் முழுக்க பேசி நிக்குது. அவனை கொலை பண்ணது எவனோ வீடியோ எடுத்திருக்கான். என்னையே பிளாக்மெயில் பண்றான். இந்த விஷயம் நம்ம 2 பேருக்கு மட்டும் தான் தெரியும். இந்த வீடியோ மட்டும் லீக் ஆயிடக்கூடாது. அப்படி லீக் ஆயிடுச்சுன்னா அவனா தான் கேட்பேன். ஐயோ சார், அவ்வளவு சுலபமா நீங்க மாட்ட மாட்டீங்க சார். நீ ஆடா மாட்ட மாட்டேன், உன் புத்திக்கு நீ இன்னைக்கே மாற வேண்டியதுடா. ஐயோ மூஞ்சி பார்த்தாலே சிப்பி சிப்பா வருது. வெங்கட் நிரபராதி என்று முழுமையான ஆதாரம் கிடைக்காததால் முழுமையான ஆதாரம் கிடைக்கும் வரை வெங்கட் சிறையில் அடைக்கப்படுவார். இந்த கேஸ் மேலும் ஜனவரி 4ஆம் தேதி தொடரும். வீரையனை நான் தான் கொன்னேன். மூஞ்சி மட்டும் ஓ மூஞ்சியை மார்பிங் பண்ணிட்டேன். இப்போ இந்த மார்பிங் வீடியோ என்கிட்ட தான் இருக்கு. இப்போ நீ என்ன பண்ணுவ? சார் நான் என்ன சார் பண்ணேன்? ப்ளீஸ் சார் என்னை விட்டுருங்க சார். ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார். என்னடா சிரிக்கிற? ராதா சார், அந்த வீடியோவை சார் காட்டுங்களேன். ஏண்டா நான் ஒருத்தனை கொலை சொன்னா நீ வேற ஒருத்தனை கொல்லுவியா? இப்போ நான் உன்னை கொல்றேன்டா. டே எப்படா இந்த வீடியோ உனக்கு எப்படா கச்சுதே? வீடியோவை எடுத்ததே நான் தான்டா. என்ன ராஜா கட்சி மாறிட்டீங்க? டேய் நானே அவள் தான்டா. மைண்ட் வாய்ஸ் அவனுக்கு திடீர்னு இருப்போம்டா. உனக்கு 4 நாள் டைம் தரேன். யாரெல்லாம் ஜெயிலில் பெட்டி கேஸில் உள்ளே போட்டியோ எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணுறேன். அப்படி இல்லை இந்த வீடியோவை வெளியே விட்டுருவேன். அப்புறம் போலீஸ் வேலை நாமோ. நான் மட்டும் இல்லை, என்ன மாதிரி யாரெல்லாம் பெட்டி கேஸில் உள்ளே வந்தாங்களோ எல்லாரும் ரிலீஸ் பண்ணுவேன். நான் எடுக்கிற சபதம். இருட்டுக்குள்ள சுதும் நெருப்பு இவன் வரந்தா ததையேலம் துறப்பு. கம்பம் புல்ல கதை பால குற்றம் இல்ல மனசு பால ஒரு நாள தப்பு வச்சுதி வச்சா காலம் மொத்தம் சிறையில்
ஹுசேன் ரதம் கொட்டிக்கும் போது ராஜ்யம் கூட நடுங்குந்தா சாமி போல பிறந்தவன் இல்ல சாபம் போல வளர்ந்தவன் தோளில் சுமந்த பாவம் எல்லாம் காலத்தோட கலந்தவன் கையில் இருக்கும் விலங்கு மட்டும் இவனை கட்டி புட முடியும் உண்மைக்குள்ள நடக்கும் போது சட்டம் கூட ஓடுங்குமா சிறையில் இருந்து ராஜாதா இவன் நடந்த தீர்ப்புதா பாவம் செஞ்ச உலகம் கிட்ட இனிமே கேள்வி இல்லாதா இவன் திரும்ப பார்க்க மாட்டான் தலை நிமிர்ந்து நடந்து வரும் தம்மில்லா உயிர்களோட விடுத்தலைதான் இவன் தர்மம் வாங்க சார். என்ன சொல்ற மாதிரி இருக்கீங்க? என்னாச்சுன்னா ராஜா அந்த வீடியோ delete பண்ணுங்க. முடியாது சார். ஏன்னா அந்த வீடியோ ட்ரீட் பண்ண முடியாது சார். அந்த பையன் மாதிரி நான் உன்னோட டாப் போட்டு கூப்பிட்டது தப்பு தான். ஆனால் நீங்கள் பண்ணது மிகப்பெரிய தப்பு சார். அப்போ வீடியோ delete பண்ண மாட்டீங்க. நீங்கள் சொன்னீங்களேன்னு ஒரே ஒரு காரணத்துக்காக ஒரு பையனை திட்டினதுக்கு அவனை தீ குடிக்க வச்சிங்க சார். அவன் தீ குடிச்சதுக்கான நீங்கள் சார். வீடியோ delete பண்ண போறியா இல்லையா? முடியாது சார். என்ன முடியாது சார். என்ன சார் பண்ணுவீங்க? உன் ஒய்ஃப் பேரு ஜோஷி தானே? உன் குழந்தைங்க அரவிந்த், அனுஷா எல்லாம் என் கஸ்டடியில தான் இருக்காங்க. எல்லாத்தையும் கொன்றுவேன். வேணா சார், வேணா. நான் ரிலீஸ் பண்ணுறேன். வெங்கட் ஈகோ தொட்டா என்ன ஆகும் இப்போ பாப்படா. என்ன மன்னிச்சிடுங்க. நீங்க என்ன இப்போ சாரி கேட்குற? நம்ம தலையெழுத்து இப்படி ஆகி போச்சு. நீ ஒன்றும் கவலைப்படாதப்பா. நல்லவங்க தோகிற மாதிரி தோப்பாங்க, ஆனால் கடைசியில் ஜெயிச்சிருவாங்க. நீ வேணா பாரு, ஜனவரி 4 நாளைக்கு நமக்கு தான் தீர்ப்பு ஓடும். யுவர் ஆனர், எனது கட்சிக்காரனை ரோட்டில் போகும்போது இவர் அவரை அறிந்தது மட்டும் அல்லாமல் வீரையேனும் எனும் ஒரு போலீஸ் ஆபீசரை கொண்டு இருக்கார். இவருக்கு தூக்கு தண்டனை தருமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். வெங்கட், உங்களோட அன்பு கேட்டீங்க. ஐயா எனக்கு நான் இருக்க யுவர் ஆனர். யார் இவரு? யுவர் ஆனர், மைசெல்ஃப் பாபு. வெங்கடோட கேஸ் இது. அவரது சார்பான அட்வொகேட். உங்ககிட்ட அப்படி என்ன ஆதாரம் இருக்கு மிஸ்டர் பாபு? ஓகே, வெங்கட் தான் குற்றவாளினே உங்ககிட்ட ஆதாரம் இருக்கு. ஆனா மிஸ்டர் சௌத்ரி தான் குற்றவாளினே என்கிட்ட ஆதாரம் இருக்கு. அதை பார்க்க யுவர் ஆனர். வணக்கம், என் பேர் வீரையன். இந்த வீடியோ எடுத்ததுக்கப்புறம் நான் உயிரோடு இருப்பேனா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் இங்கே சொல்லிக்க விரும்புகிறேன். இன்ஸ்பெக்டர் சௌத்ரி அவன் ஒரு கெட்டவன், ஆக்ரோஷமான மிருகம். அவனோட சுயநலத்துக்காக 200 நிரபராதிகளை குற்றவாளி ஆக்கியிருக்கான். அதனால் தயவு செஞ்சு அவனை யாரும் நம்பிடாதீங்க. நன்றி. கிடைத்துள்ள ஆகாரங்களை வைத்து பார்க்கும் போது வெங்கட்டும் அவர் சுற்றியுள்ள 200 பேரும் நிரபராதி என்று அவர்களை இந்த கோர்ட் விடுவிக்கிறது. மேலும் 200 பேருக்கு மேலே உள்ள நிரபராதிகளை குற்றவாளி என்று புகுத்தி அவர்களை சிறையில் அடித்த இன்ஸ்பெக்டர் சௌத்ரிக்கு IPC 209 படி கோர்ட்டில் பொய் புகார் புரித்ததால் அவருக்கு ஆயுள் தண்டனை இந்த கோர்ட் வழங்கப்படுகிறது. சார், பணாதாபுக்கு உள்ள போயிட்டு வெளியே வந்துருக்கீங்க. இப்போ நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? இதுல என்ன சார் இருக்கு? பண்ணாதப்புக்கு உள்ளே போயிட்டு வெளியே வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் சார் இருக்குது. உங்களை மாதிரி எத்தனை பேர் பெட்டி கேஸில் வந்தாங்க? நான் ஜெயிலுக்கு போகும்போது நான் மட்டும் தான் உள்ளே போகணும்னு நினச்சேன். ஆனால் உள்ளே போகும்போது தான் தெரிஞ்சது இந்த மாதிரி நிறைய பேர் பெட்டி கேஸில் உள்ளே போயிருக்காங்கன்னு. ஏதோ என்னால் முடிஞ்ச உதவி அவங்க எல்லாத்தையும் காப்பாற்றிட்டு சார். எல்லா போலீஸும் இந்த மாதிரி பெட்டி கேஸில் உள்ளே போட்டுருவாங்க, இல்லைன்னா காசு வாங்கிடுவாங்க. இப்படி நினைக்கிறீங்களா நீங்கள்? எல்லா போலீஸும் சொல்லிட முடியாது.
சில போலீஸை சொல்லிட முடியும், காசு வாங்கிட்டு அப்பாவி மக்களை குற்றவாளியா ஜெயிலு உள்ள போடுறாங்க. அது அந்த போலீஸ் தப்பு. ஆனால் அவங்கள மாதிரி நான் எல்லா போலீஸ் அப்படி சொல்லலை. ஒரு போலீஸ் இல்லை மினிமம் 2-3 போலீஸ் லஞ்சம் வாங்கிட்டு இப்படி பண்ணுறாங்க. அதை குறைக்கணும் சார். பெத்த தாய் தான் பையன் குற்றவாளி இல்லைன்னு தெரிஞ்சும், தான் பையன் வெளியே வராங்கிறது தெரிஞ்சும் அவங்க 2 பேரும் கட்டி பிடிச்சிருக்காங்க சார். இந்த மாதிரி எத்தனை பேருக்கு எத்தனை குடும்பம் இருக்கும், அதை கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்காம இப்படி உள்ள தள்ளுறாங்க. சார் சொசைட்டி மாறும் நீங்கள் நினைக்கிறீங்களா? தெரில, இன்னைக்கு மாறலாம் நாளைக்கு மாறலாம், ஆனால் மாறும். நான் போன இந்த ஸ்டேஷன்லேயே மினிமம் 200 பேருக்கு மேலே பொய் கேஸ்ட்டு உள்ளே வந்திருக்காங்கன்னா இந்த நாட்டில் எத்தனை ஸ்டேஷன் இருக்கும், அதில் எத்தனை பேர் பொய் கேஸ்ட்டு உள்ளே வந்திருப்பாங்க. சார் நீங்கள் எப்படி வெளியே வந்தீங்க சொல்கிறீங்களா? நான் வெளியே வருவேன்னு நினைக்கல, என்னால் வெளியே வர முடியாதுன்னு நினச்சேன். ஏதோ முடிஞ்ச ஒரு நல்ல வக்கீல் என்னை வெளியே எடுத்துருக்காரு. அப்புறம் நான் அவரை தேடி பார்த்தேன், அவர் காணோம். அப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன் தெய்வம்னா மனித ரூபத்தில் வருவாங்கன்னு. வந்து எங்களை காப்பாற்றிருக்காரு. அவர் இப்போ இல்லைனாலும் அவர் சார்பா நான் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் வரேன் சார். ரொம்ப நன்றி சார். யாரும் இல்ல தூரத்தில் நான் என்னையே நானே கெட்டு கூறே. அது வீசும் திசையிலே கவிதையெல்லாம் அனுப்புறேன். கண்ணீர் சிந்தும் நேரத்திலே கண்ணை நானே துடைக்குறேன். பாவமிட்டுவும் பல்லவில்லை கனவந்த கோலம் இது. மீண்டும் நானும் வருவழியே பார்க்கும் வீடு இதே. அம்மா சமைச்சா சொருதான் இப்போ அமிர்தமாக தெரியுதே. பெட்ட புள்ள சிரிப்பு தான் புட்டிக்குள்ள இனிக்குதே. தலைக்கு மேல கூட இருந்து தரோயில் தானே உறங்குறேன். யாரும் இல்ல தூரத்தில் நான் என்